கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் வழிநடத்துவராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். பிரியமானவர்களே, சிலருடைய அன்பற்ற மனநிலையையும் அதனுடைய விளைவான அவர்களின் வெறுப்புணர்வு சார்ந்த செயல்களையும் ஜீரணிப்பது கடினம்தான். சிலருடைய அன்பற்ற மனநிலையினால் கசப்பை விளைவாக கொடுக்கும் சுபாவங்கள் உருவாகின்றது. மனதை காயப்படுத்தும் விதமான அவர்களின் வார்த்தைகளையும் நடத்தைகளையும் சுபாவங்களையும் சகிப்பது பொறுப்பதும் கடினம்தான். சில நேரங்களில் அன்பற்றவர்களையும் துர்சுபாவக்காரர்களையும் விட்டு விலகி போய்விடலாம். ஆனால் சிலரை விட்டு விலகி போவது இயலாத காரியம். ஏனென்றால் அவர்கள் உறவு வட்டத்தில் இருப்பவர்கள். வார்த்தை, சுபாவம், செயல் என காயப்படுத்தும் பண்புடையவர்கள். கணவனாகவோ மனைவியாகவோ தவிர்க்க இயலாத உறவினராகவோ இருந்தால் என்ன செய்ய முடியும்? உடலில் வியாதி என்பதற்காக உடலை களைந்துவிட இயலாது. கணவனோ மனைவியோ நெருங்கின உறவு பந்தங்களோ வெறுப்பை விட்டு விலகுவதும் அன்பற்றவர்களாக மாறுவதும் அவர்கள் விரும்பினால் மட்டுமே ஆகும். அவர்கள் விரும்பாத நிலையில் அவர்களை அன்புள்ளவர்களாக தேவன் கட்டாயப்படுத்தி மாற்ற முடியாது. இது போன்ற சூழ்நிலைகளில் இவர்களால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது, அன்பற்ற கணவனின் மனதை மாற்றும் என்று மனைவி ஜெபிக்கக்கூடும். மனைவியின் ஆகாத ஜென்ம சுபாவங்களை மாற்றும் என்று கணவன் ஜெபிக்கக்கூடும். ஆனாலும் அவரவர் தங்களுக்குள் மாற்றங்களை விரும்பினால்தான் மாற்றங்கள் தேவனால் ஏற்பட முடியும். ஆனால் மாறாத மனநிலையை உடையவர்களானால் ஏற்படும் மன காயங்களை தாங்குவதற்கு ஆற்றல் வேண்டும். அதற்காக தான் தேவனுடைய அன்பை நாம் அனுபவிக்க வாய்ப்பை தருகின்றார் நமக்கு தேவன். சில மருந்துகள் கசப்பானவர்களாக இருந்தாலும் அந்த கசப்பு தெரியாமல் சாப்பிடுவதற்கு மருந்தை வேறொன்றினால் மூடியிருப்பார்கள். அதுபோலவே வாழ்க்கை சில கசப்பான சூழ்நிலையில் உடனடியாக அகலாவிட்டாலும் அந்த கசப்பான சூழ்நிலையால் பாதிக்காதபடி தேவ அன்பினை ஆண்டவர் உள்ளத்தில் உணர வைத்து உதவி செய்கின்றார். தேவ உறவை தேடுவதால் உணரப்படும் தேவ அன்பினால் கசப்பையும் வெறுப்பையும் தாக்குகின்ற ஆற்றல் நிச்சயமாகவே வரும். மற்றவர்களால் நம்முடைய மனம் கசக்கும் போதெல்லாம் நாம் ஒருவருக்கொரு கசப்பாக மாறிவிடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுதான் தேவ அன்பு. அன்பார்ந்தவர்களே, அன்பால் தான் எல்லாவற்றையும் சகிக்க முடியும். அன்பு இருந்தால் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். மற்றவருடைய வார்த்தைகள் நமக்கு கசப்பாக இருந்தாலும், செயல்கள் கசப்பாக இருந்தாலும், அது தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கபடினால அதை சகித்து கடந்து செல்லும் போதுதான் கசப்பை உணராமல் செல்ல முடியும். அதனால இந்த நாளிலும் யாரும் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னாலோ எதை செய்தாலும் கசந்து கொள்ளாதபடி அன்பை வெளிப்படுத்தி கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.